முன்னாடியை விட கொஞ்சம் கோபமாயிட்டீங்க. கோபமாயிட்டேன்னாங்க எங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க. திரு வேணுகோபால் அவர்கள் அறிவாலயம் வருவார் என்று எதிர்பார்த்திருந்ததாகவும், ஆனால் அவர் வராமல் நேராக விமான நிலையம் போய் டெல்லி போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படி எதுவும் புரோகிராம் இல்லையே என்று சொன்னபோது இருந்தது, மாற்றியது யார் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்னா, திரு வேணுகோபால் அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் சொன்னா மீண்டும் அந்த ஆட்சி வரும்னு சொல்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ மனசு வந்து சொல்லலை. கூட்டணி தத்துவம் என்பது தமிழகத்தில் எடுபடாது என்று சொல்லி நீங்கள் முழுமையாக கதவை அடைத்துவிட்டது ஏற்புடையது அல்ல. நாங்கள் எங்களுக்கு உண்டான அதிகாரத்தில் பங்கு, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மாற்று சிந்தனையை கண்டிப்பாக யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு திரு செல்வ பெருந்தகை அவர் பேசியது சரி என்றுதான் நான் சொல்வேன். திரு அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் நேற்று பேசியதையும் நான் சரி என்று தான் சொல்வேன். ஆனால் நேற்று அவர் பேசியதும் இன்று அவர் பேசியதும் காலத்தின் கட்டாயம். நாளைக்கு நாங்கள் மாறி பேசுவோம் என்பதும் காலத்தின் கட்டாயமாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ ஒரு டவுட்லேயே தான் இருக்கீங்க. தெளிவாக அம்மையார் கனிமொழியிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார், ஒரு பார்லிமெண்ட்டுக்கு எம்எல்ஏ கொடுங்க, அமைச்சரவையில் பங்கு கொடுங்க, 3 அமைச்சர்கள் கொடுங்க, 39 சீட்டு கொடுங்க, சில வாரியங்கள் கொடுங்க, உள்ளாட்சியில் 20% கொடுங்க, தான் எங்க டிமாண்ட். அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பல சலசலப்புகள் நிகழ்ந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக்கி விட்டார்கள் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சலசலப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, இன்று வரை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். அதை தான் செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு. ஆனால் நேற்றைய தினம் சென்னை வந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டணி இன்றைக்கும் திமுகவில் தான் இருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின்படி திரு வேணுகோபால் அவர்கள் அறிவாலயம் வருவார் என்று எதிர்பார்த்திருந்ததாகவும், ஆனால் அவர் வராமல் டெல்லி திரும்பி போனதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஏமாற்றம் இருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படை அவர் விமான நிலையம் செல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும், அறிவாலயம் வந்து செல்வார் என்றும் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் நேராக விமான நிலையம் போய் டெல்லி போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஏமாற்றம் என்று அதனுடைய முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடத்திலே கூறினார். அப்படி எதுவும் புரோகிராம் இல்லையே என்று சொன்னபோது இருந்தது, மாற்றியது யார் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். இதுதான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்னா, திரு வேணுகோபால் அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் சொன்னா மீண்டும் அந்த ஆட்சி வரும்னு சொல்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ மனசு வந்து சொல்லலை. மனசு வந்து சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கல. காரணம் என்னன்னா, எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கேட்குறோம். ஒரு கூட்டணி இயக்கம் என்பது அதனுடைய உரிமைகளை கேட்பதில் தவறில்லை. அந்த உரிமையை நாங்கள் தருகிறோம் என்று சொல்வதிலும் அவர்களுக்கு தயக்கம் காட்டக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரேடியாக கூட்டணி தத்துவம் என்பது தமிழகத்தில் எடுபடாது என்று சொல்லி நீங்கள் முழுமையாக கதவை அடைத்துவிட்டது ஏற்புடையது அல்ல. நாங்கள் எங்களுக்கு உண்டான அதிகாரத்தில் பங்கு, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மாற்று சிந்தனையை கண்டிப்பாக யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு திரு செல்வ பெருந்தகை அவர் பேசியது சரி என்று தான் நான் சொல்வேன். திரு அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் நேற்று பேசியதையும் நான் சரி என்று தான் சொல்வேன்.
ஆனால் நேற்று அவர் பேசியதும் இன்று அவர் பேசியதும் காலத்தின் கட்டாயம். நாளைக்கு நாங்கள் மாறி பேசுவோம் என்பதும் காலத்தின் கட்டாயமாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ ஒரு டவுட்லேயே தான் இருக்கீங்க. சந்தேகமே நீங்கள் கொஞ்சம் கூட பட வேணாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு உண்டான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு, எங்கள் தலைவர் எதிர்பார்ப்பது 39 சீட்டு. தெளிவாக அம்மையார் கனிமொழியிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ கொடுங்க, அமைச்சரவையில் பங்கு கொடுங்க. அது கூட அவர் ரொம்ப கேட்கலையா, 3 அமைச்சர்கள் கொடுங்க, 39 சீட்டு கொடுங்க, சில வாரியங்கள் கொடுங்க, உள்ளாட்சியில் 20% கொடுங்க. இதுதான் எங்கள் டிமாண்டு. அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று நிராகரித்து விட்டார்கள் என்றே நாம் பேசலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா முதல்வருடைய கருத்து தான் திமுகவினுடைய கருத்து. இப்போது வேறு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது திமுகவின் கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் முதல்வர் அவர்கள் சொல்லிய பிறகு அது திமுகவின் கருத்தாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிவிட்ட பிறகு எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்வதிலே எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை, காட்டப் போவதும் இல்லை. நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் நாங்கள் மாற்று முடிவை எடுப்பதற்கு எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன நிலைமையில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் இருக்காங்க? அதாவதுங்க, இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார்கள். சொல்லிவிட்டதனாலேயே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பது அல்ல. மாற்றம் என்பது மாறக்கூடியது தான், மாறாதது அல்ல. தமிழக முதல்வர் அன்றைக்கு சொல்லிவிட்டார். திரும்ப ஒரு முடிவெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸுக்கு மட்டும் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மற்ற இயக்கங்கள் கேட்கவில்லை. கேட்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், நாங்கள் தட்டுறோம், நீங்கள் திறங்கன்றோம். நீங்கள் திறக்க முடியாதுன்னு சொல்லி கதவை மூடிக்கிட்டு இருக்கவும் முடியாது. காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் தேவை. காரணம் என்னவென்று சொன்னால், தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் காங்கிரஸுக்காக மட்டும்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். இவர்கள் என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை வாக்கு எங்களுக்கு தான் கிடைக்கும், தலித் மக்களுக்கு கிடையவே கிடையாது. காந்தி என்ற ஒற்றை மனிதரும் இன்றைக்கி நீங்கள் எங்கே ஒன்றாலும் போய் பாருங்கள், சிறுபான்மை மக்கள் வீட்டில், விளிம்பு நிலை மக்கள் வீட்டில் போனீங்கன்னா காமராஜர் பெரியார் படம் இல்லாத வீடே இருக்காது. அந்த அளவுக்கு ஆழமாக. ஏன்னா பெரியாரை நான் ஏன் சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அவங்களுக்கோ சொந்தம்னு சொல்ல முடியாது, காங்கிரஸுக்கு தான் முழுமையான சொந்தம் பெரியார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் தொடர்ந்து முதல்வராக இருக்கும், விட்டுவிடாதீர்கள் அந்த பெரிய மனிதனை காமராஜரை. இன்னும் 10 ஆண்டுகள் அவன் தமிழகத்தின் முதல்வராக இருந்தால்தான் தமிழகம் விண்ணை தொட்டு போகும் என்று சொன்னவர் பெரியார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். காந்தி சொன்னார் என்றதற்காக தன்னுடைய வீட்டிலே கல்லுக்கடை மறியலிலே 500 தென்னமரங்களை வெட்டி சாய்த்தவர். காந்தி சொன்னார் என்பதற்காக கதராடையை மிகப்பெரிய செல்வந்தர்கள்க அவர். தமிழகத்தில் 25 பேர் பட்டியலிட்டு பணக்காரர் என்று சொன்னால் அதில் ஒருவர் பெரியார் குடும்பம். தன் தோளிலே கதராடையை சுமந்து கொண்டு போய் விற்ற தெருவாக விற்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பெரியார். காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தக்காரர். அவருடைய படமோ காமராஜருடைய படமோ விளிம்பு நிலை மக்கள் வீட்டில், சிறுபான்மை மக்கள் வீட்டில் இருக்குதுன்னா அவங்க எல்லாருமே எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறேன். பெரியார் உங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்லவே கூடாது. பெரியார் எங்களுக்கு தான் சொந்தம். புரிய வைக்கல அப்படிங்கிறத எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி எதுவும் சொல்கிறீங்களா? அதாவதுங்க, உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறீங்க, நாங்களும் அதை தான் சொல்கிறோம். அந்த புள்ளியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். மதசார்பற்ற ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸை இணைத்து கொண்டால் தானே உங்களுக்கு மதசார்பற்ற அடையாளமே கிடைக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்றுங்கன்னு நாங்கள் மதசார்பற்ற ஒரு இயக்கம் நடத்துகிறோன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. அதுக்கு பேர் மதசார்பற்ற அணி என்றே கிடையாது. காங்கிரஸை உள்ளடக்கிய இயக்கங்கள் தான் மதசார்பற்ற அணின்னு சொல்ல முடியும். நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல. காங்கிரஸ் மட்டும்தான் இந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இந்த இயக்கம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய வன்முறை கலங்கர்கள் விளிம்பு நிலை மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் யோகி ஆதித்யா அவர்கள்
ஏவி விட்டு கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து குரல் கொடுப்பது யார்? காங்கிரஸ். அது உலகம் ஃபுல்லா அறிந்தது, இந்தியா முழுக்க அறிந்தது. ஒபாமா இங்கே வந்துவிட்டு சென்ற போது என்ன சொன்னார்? டெல்லி பாலம் விமான நிலையத்திலே அவர் சொன்னார், நிருபர்கள் கேட்கிறார்கள், என்ன இந்தியாவிற்கு வந்தீர்களே, உங்கள் சுற்றுப்பயணத்தினுடைய விவரம் என்ன என்று கேட்டபோது, மனம் நொந்து திரும்புகிறேன், ஜாதியும் மதமும் தலைவிரித்து இந்தியாவிலே ஆடுகிறது மோடி ஆட்சியில் என்று சொன்னார். வாஷிங்டனிலே போய் இறங்கியவுடன் உலக பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இந்திய சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது? அந்த தேசத்தினுடைய தந்தை, என்னுடைய வழிகாட்டி, நான் என்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிற காந்தி இருந்திருந்தால் இரத்த கண்ணீர் வடித்திருப்பார் என்ற சொல்ற வரலாறு ஆழமாக பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறேன். முன்னாடியை விட கொஞ்சம் கோபம் ஆயிட்டீங்க. கோபம் ஆயிட்டேன்னாங்க, எங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க. எங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அமைதியானவர்கள், சாத்வீக முறையிலே போராடி சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள். சர்ச்சில் சொன்னார், நான் அகிம்சை என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை பார்த்து தான் பயப்படுகிறேன். காந்தியை கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பிய போது அவர் சொன்ன வார்த்தை உலகமே பார்த்து வியக்கக்கூடிய வல்லரசு நாடான அமெரிக்க அதிபருக்கு கூட நீங்கள் கார் வரல என்னும் போது அவர் உதித்த வார்த்தை அகிம்சை. அகிம்சை என்பது என்ன? கத்தியின்றி ரத்தமின்றி உத்தம் ஒன்று வருகிறது என்று தேசிய கவி விநாயகம் பிள்ளை பாடினாரே, என்னது? அதுதான் மாபெரும் புரட்சி. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாங்க சிலையே இல்லாத ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் காந்தி மகான். ஓகே சார், இப்போ திமுக மேல இந்த ஒரு கோபம் ஆகுது அப்படிங்கிறது வந்து அவங்க இழுத்து அடிக்கிறதுனால அந்த ஒரு கோபம் வருதா சார்? இழுத்து அடிக்கிறதுல கூட தப்பு கிடையாது சார். கூட்டணியில் நாம் பேசிக்கொள்வோம். கூட்டணியில் சீட்டு கொடுப்பதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். மந்திரி சபையிலே உங்களுக்கு இடம் கொடுப்பதிலே நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்போம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த தத்துவமே தவறான தத்துவம் என்பதை தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போது இந்த கடந்த 5 ஆண்டுகளாக எங்களை புறக்கணித்தீர்கள். எங்கள் ஒரு தொண்டனுக்கு கூட ஒரு சின்ன வேலை கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்ததே கிடையாது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சு கொடுத்தது கிடையாது. அந்த நகராட்சி மன்ற தலைவர் செஞ்சு கொடுத்தது கிடையாது. அப்போ இன்னும் 5 ஆண்டுகள் எங்களை நீங்கள் அடிமை போல் நடத்துவீர்கள். நாங்கள் அடிமை விலங்கை உடைத்தது நாங்கள். இந்த நாட்டுக்கு பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியும் ஆளுகிறது என்று சொன்னால் பரந்துபட்ட ஜனநாயகத்திற்கு வடிவமைத்தவர்கள் நாங்கள், அடிகோலிட்டவர்கள் நாங்கள். ஜனநாயகம் என்றத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிடம் நாங்கள் நினைத்திருந்தாலுங்க எப்பவும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் காமராஜ் ஆட்சியும் நடத்தியிருக்க முடியும். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தணுமா இல்லையா? எமர்ஜென்சியில் எங்கள் அன்னை இந்திரா காந்தி நினைச்சிருந்தாங்க நாங்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்தியிருக்க முடியும். ஆனால் நேருவினுடைய மகளவர், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர், உடனடியாக தேர்தலை அறிவித்தார். தான் தோல்வி உருவோம் என்று தெரிந்தே தேர்தலை நடத்தி காட்டிய ஜனநாயக இயக்கம் எங்கள் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தத்தின் காரணம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.